ஓம் சரவணபவ. முருகரிடம் சென்று நாம் என்ன சொல்கின்றோம்? முருகா, அவர் ஒரு விஷயத்தை செய்தார், அதில் வெற்றி பெற்றார். நானும் அதே விஷயத்தை அதே போன்று அதைவிட இன்னும் தீவிரமாக செய்து பார்த்தேன். ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. என் கூடவே இருக்கக்கூடிய அவருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று நாம் கேட்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இங்கு பிறப்பால் தனித்துவம் உள்ளது. ஒவ்வொருவரும் பிறவி குணத்தால் வேறுபட்டு இருக்கின்றனர். அவர்கள் வளரும் சூழ்நிலையால், வளரும் இடத்தினால், வளர்க்கப்பட்டவர்களால் வேறுபட்டு இருக்கின்றனர். உங்களுடைய பிறவி நோக்கம் என்பதே வேறாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவர் செய்த ஒரு விஷயத்தை அதே போன்று நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சந்தேகமே. உங்களுடைய தனித்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி கொள்ளுங்கள். அதை பலமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுது உங்கள் பலவீனத்தை மாற்றி அதை பலமானதாக ஆக்குகிறீர்களோ, அதன் பிறகு நீங்கள் ஒரு காரியத்தை முயற்சி செய்யுங்கள். அப்போது மற்றவர் செய்த அதே முறையில் முயற்சி செய்யாமல், ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன வகையான முறைகளில் செய்யலாம், இதில் நாம் எதனை செய்ய போகின்றோம், இதனை செய்வதால் வரக்கூடிய நிறைகுறைகள் என்ன, இதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பன போன்ற பல விஷயங்களை அலசி ஆராய்வதற்கு உங்களுக்கு நேரம் கொடுங்கள். உங்கள் உழைப்பை கொடுங்கள். நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, நீங்கள் தீவிரமாக அதனை அலசி ஆராய்ந்து அந்த செயலில் ஈடுபடும் பொழுது உங்களால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். இங்கு பிறந்த அனைவருக்குமே வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒருவருக்கு கிடைத்த அதே மாதிரி நாம் அதே செயலை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறு. அந்த செயலை இன்னும் சிறப்பாக நம்முடைய குணாதிசயத்திற்கேற்ப, நம்முடைய குணங்களுக்கேற்ப, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப, நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப நாம் எப்படி செய்தால் அதில் வெற்றி பெறலாம் என்பதனை அலசி ஆராய்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி.